ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்க்ரீஸ் யுவர் வால்யூம் ஆர் வேர் ஹெட்ஃபோன்ஸ். இன்னைக்கான கலெக்டிவ் எனர்ஜி எப்படி அப்படின்ற மாரி பார்த்துரலாம். ஸோ இதில் நிறைய குரூப்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ டேக் வாட் எவர் ரெசனேட்ஸ் அண்ட் லீவ் த ரெஸ்ட். அவங்கனால அவங்களோட பழைய விஷயங்கள விட்டுட்டு போ முடியல. அவங்க மற்றவங்க ஏமாத்துறாங்களோ இல்லையோ, அவங்களே ஏமாத்திக்கிறாங்க. அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் இப்போ ஒரு சில பேருக்கு கிடைச்சாலுமே அது அவங்க வந்து இன்னுமே சண்டை போட்டுட்டு பாதுகாக்க வேண்டியதா இருக்கு. இன்னுமே ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கு இந்த உலகத்துக்கு. ஆனா நெறைய பேரு இந்த மாரி கஷ்டப்படுறாங்க, உண்மையா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு உதவி செய்ய வராங்க. பெரிய இடத்துலருந்தே அவங்களுக்கு உதவியெல்லாம் கிடைக்குது. அப்புறம் இத ஒரு ஒரு சில கலெக்டிவ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து தே ஆர் ஃபைண்டிங் லவ். அவங்களோட ட்ரூவான பார்ட்னர் அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சில பேருக்கு அது கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா, அவங்கனால அவங்க ட்ராமாவ விட்டு தாண்டி வர முடியல. அவங்க இன்னும் அந்த சர்வைவல் மோட்லயே இருக்காங்க. லிவிங் மோட்ல வரல அவங்க. ஆம், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ் அவங்க பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட அந்த ஸ் ஹெல்த் இஷ்யூஸும் வருது. அப்புறம் வந்து அந்த என்ன சொல்றது? சந்திர நாடி, சூரிய நாடி சொல்லுவாங்கல்ல. ஸோ 2லயுமே அஃபெக்ட் ஆயிருக்கு. அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறது, மூட் ஸ்விங்ஸ் வர்றது. அப்புறம் அவங்களோட உரிமைகளை வந்துட்டு அவங்களால சொல்ல முடியாது. அவங்களால உணரக்கூட முடியாது. அடுத்தவங்க அவங்கள ஈஸியா வந்து டோர் மேட் மாரி யூஸ் பண்ணிட்டு போலாம். அப்படின்ற மாரி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க இருக்காங்க. அப்புறம் அம் செல்ஃப் விக்டிமைசேஷன். ஓகே. அந்த ஒரு இதுல இருக்காங்க. செல்ஃப் விக்டிமைசிங் அந்த ஒரு எரால இவங்க இருக்காங்க. ஸ்டில் கன்ஃப்யூஸ்ட் அப்புறம் ஸ்டில் ஹேங்கிங் ஃப்ரம் தட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்க மத்தவங்கள ஏமாத்துறாங்கன்னு நெனச்சு, இவங்களே ஏமாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்ப பார்த்தாலும் தூங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு, ஏதோ ஒண்ணு மிஸ் பண்றேன்னு எனக்கு தெரியுது. ஆனா என்னன்னு தெரியல. கொலாபரேஷன் போலாமா? வேண்டாமா? அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இத பத்தி பேசலாமா? அவங்க எனக்கு ஏதாவது உதவி செய்வாங்களா? ஃப்ரெண்ட்ஸ நம்பலாமா? நம்ப வேண்டாமா? இந்த மாரி நெறைய கேள்விகள் இருக்கு. ஒரு சில பேர் வந்து நம்பினாலும், நம்பாட்டியும் ஒரே தான். எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்ல அப்படின்ற மாரி இருக்காங்க. ஒரு சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஜெல்லஸா இருக்காங்க. இவங்கள வந்து ஒரு படி மாரி யூஸ் பண்ணி அவங்க வந்து தப்பிச்சுக்கலான்னு பார்க்குறாங்க. பட் நீங்க போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டுக்கும் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு துணையா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான அந்த மேஜிக், உங்களுக்கான அந்த கிளாரிட்டி அவங்க குடுக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒன்லி இஃப் யூ ஆஸ்க் ஃபார் இட். அது நீங்க எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு தெரியல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஏஞ்சல் வந்துட்டு ஒரு ஸ்பார்க்கிள் இத வந்துட்டு டைரக்ட்டா காட் கிட்டருந்து வாங்கி, அத அவங்க கையிலேருந்து இங்க போடுறாங்க. நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ, இப்போ வந்து ஒருத்தர் 2 பேர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து ஒரு விஷயத்த கேட்பாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அ இது ஆக்சுவலி உண்மையா நடந்தது. ஓகே. அவங்களுக்கு அவங்க வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க. அத வச்சு நான் பார்த்து சொல்றேன். அதில வந்துட்டு அந்த பொண்ணு என்ன போட்டிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து நான் ஒரு டீனேஜர் டூ 20 இயர்ஸ் ஓல்டு. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டுருந்தேன், அம் இப்படி ஒரு பெர்சனாலிட்டி எனக்கு பாய் ஃப்ரெண்டா இருந்தா நல்லாருக்குமே அப்படின்ட்டு இந்த டாமினேட்டிங் பார்ட்னர் ரொம்ப கண்ட்ரோலிங்கா இருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கிங்க் அந்த பொண்ணுக்கு. ஸோ அதனால அவங்க வந்து அந்த மாரி மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மாரி மேனிஃபெஸ்டேஷன்ல ஒரு பையன் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அது அவங்களுக்கு தேவையே இல்ல. அவங்களுக்கு ரொம்ப அன்னாயிங்கா இருக்கு. எனிதிங் விச் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அது வந்துட்டு அம் சரி வராது. இவரு ரொம்ப டாமினேட்டிங்கா இருந்திருக்காங்க. ரொம்ப கண்ட்ரோலிங்கா இருந்துட்டு, ரொம்ப டாக்ஸிக்கா அந்த மாரி போயிடுச்சு. இது கிங்க தாண்டி போயிடுச்சு. அந்த மாரி ஒரு பார்ட்னர் எனக்கு தேவையே இல்லன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. நான் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சேன். இந்த பார்ட்னர போக வச்சுட்டு, மறுபடியும் எனக்கு ஏத்த மாரி ஒரு பார்ட்னர் கொண்டு வர வச்சேன் அப்படின்னு. ஸோ இப்ப இருக்கிற வயசுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கிறதா இருக்கலாம். இப்ப இருக்கிற நிலைமைக்கோ, இல்ல இப்ப இருக்கிற உங்க மைண்ட் செட்டுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குமா இருக்கலாம். ஆனா, அது உண்மையா உங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்துச்சுன்னா, நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஒருவேள அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் கேட்டகரி தான். பட் அத வந்து நீங்க யூ ஹேவ் டு பி காஷியஸ்ன்னு தான் சொல்றேன். ஸோ பி கிளியர் இன் வாட் யூ வாண்ட். ஓகே. அண்ட் இன்னொரு வீடியோ பார்த்துருந்தேன். அதில வந்துட்டு ஹவ் டு டூ ஸ்கிரிப்டிங்கில நான் வந்து அ ஹவ் டு டூ ஸ்கிரிப்டிங் அதில அந்த பொண்ணு வந்து எழுதுறாங்க. ஒரு ஸ்கிட் மாரி பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க அந்த பெர்சன் எழுதுறதாகவும், அவங்களே இந்த ஒரு ஏஞ்சலா வந்துட்டு ததாஸ்து அப்படின்னு சொல்ற மாதிரியும் அ 2 கேரக்டர்ஸ்ல நடிச்சிருந்தாங்க. அதில ஃபர்ஸ்ட்டு கேரக்டர் அதாவது அந்த மேனிஃபெஸ்ட் பண்றவங்க வந்து, "ஐ வில் லூஸ் வெயிட்."
அப்படின்னு போடும்போது ஐ வில் லூஸ் வெயிட் குவிக்லி அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. ஸ்கிரிப்டிங் போடுறாங்க. அப்போ வந்து ஏஞ்சல் அது எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் எந்த ஒரு கரெக்ஷனும் பண்ணாமல் தத்தாஸ்துன்னு சொல்லிட்டாங்க. அப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, குவிக்லி லூஸ் வெயிட் அப்படின்னு சொல்லி போடும்போது அவங்க ஹெல்த் எல்லாம் டிட்டோரியேட் ஆகி அதில் வந்துட்டு அவங்களுக்கு வெயிட் லூஸ் ஆகுது. ஐயோ அது வேண்டாம் அப்படின்ட்டு மறுபடியும் அவங்க அது ரீரைட் பண்ணுறாங்க. ஐ வில் லூஸ் வெயிட் நார்மலி அப்படின்னு சொல்லி போகும்போது, நார்மலி அப்படின்னா மெதுவாக போகுது, ரொம்ப மெதுவாக அப்படின்ற மாதிரி. ஐ வில் லூஸ் வெயிட் இன் அ ஹெல்த்தி வே அப்படின்னு சொல்லி போடும்போது தான் அது வந்து கரெக்டாக ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ உங்களோட ஏஞ்சல்ஸ் இவங்க வந்துட்டு உங்களை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே, நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் உங்களுக்கு முதல்ல புரியணும். அதுக்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட கேள்வி ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்குறேன், நீங்கள் கேட்குறது அப்படியே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நீங்கள் கேட்குற விஷயம் வந்து கரெக்டான சென்டென்ஸில் இருக்கணும். ஒரு விஷயம் தப்பாக இருந்தாலும் இஃப் யூ டோன்ட் ஈவன் மீன் இட், ஓகே, சம்டைம்ஸ் வந்து அப்படி நிறைய பேர் எழுதுவாங்க ஸ்கிரிப்டிங்கில். இந்த நாட்டு மைட்டு அப்புறம் வந்துட்டு இந்த நெகட்டிவ் அஃபர்மேஷன், நெகட்டிவ் சென்டென்ஸ் எல்லாம் வந்துட்டு யூனிவர்ஸ் அதை ஏற்றுக்காது, அதுக்கு அது புரியாது. பாசிட்டிவ் இது மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். இப்போ வெயிட் லாஸ்ன்னு சொல்கிறது கூட அது கூட வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது. வெயிட் லாஸ்னால் வாட் இஸ் லாஸ்? லாஸ் இஸ் நெகட்டிவ் இது இல்லையா சென்டென்ஸு. ஸோ அது வந்து புரியாது. நீங்கள் எது வேணான்னு சொல்கிறீங்களோ அதுதான் வேணும்னு நினச்சிக்கிட்டு அவங்க தான் ஸோ அதே மாதிரி ஓகேன்ட்டுருவாங்க. அப்போது நீங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் மல்டிப்ளை ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் அதுவும் சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கணும். வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி எழுதுங்க. வெயிட் லாஸ்க்கு பதிலாக வெயிட் மேனேஜ்மெண்ட்னு எழுதுங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் அது அந்த சென்டென்ஸு. ஸோ அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உண்மையிலேயே அதுதான் வேணுமா, இதுக்கப்புறம் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்லேயும் நம்மளோட தாட் ப்ராசஸ், நம்மளோட சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே மாறும்போது நம்மளும் மாறுவோம். தட் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த கேட்டகிரியில் அந்த பொண்ணு அவள் வந்துட்டு ஒரு டாமினேட்டிங் ஒரு கிங்காக தான் அதை பண்ணாள். அவள் அது ஃபஸ்ட்டு உண்மையாக வரும்னு நினைக்கவே இல்லை. சும்மா யாரோ சொன்னாங்கன்ற மாதிரி பண்ணியிருக்காப்புல இருக்குது. இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணால் நம்ம நினைக்கிறதா நடக்கும் அப்படின்ட்டு, சரி இந்த மாதிரி எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கா. அது அவளுக்கே வந்து சரியாக வாங்கிட்டா. பயங்கர அப்யூசிவ் பார்ட்னர் ஆகிட்டாங்க. அடிக்கிறது, உதைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்களாம்மா. ஸோ அதனால அவள் அப்போவே வார்ன் பண்ணிகிட்டு இருந்தா. அதனால நீங்கள் கேட்க போகிற எதுவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசித்து நெகட்டிவ் அந்த வேர்ட்ஸ் இல்லாமல் வந்து இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கேட்குறதோ இல்லை ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி எது கேட்குறதா இருந்தாலும் ஒரு பாசிட்டிவோட இதில் பாருங்கள். ஓகே, அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த கேட்குற தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வர அந்த தாட் ப்ராசஸ் கரெக்டான்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணுங்கள். இது வந்து ஒரு இமோஷனலி மெச்சோர்ட் பர்சனால தான் அசஸ் பண்ண முடியும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அதனால தான் மேனிஃபெஸ்டேஷன்ஸும் அந்த அக்கல்ட் ப்ராக்டிஸும் செட் ஆகாது. ஏன்னா அவங்க வந்து எதையோ யோசிச்சுட்டு வேறு ஒன்று செஞ்சு வைப்பாங்க. இருக்கிற பிரச்சனையை வந்து கூட்டு விட்டுருவாங்க, இல்லாட்டி இல்லாத பிரச்சனையை இழுத்து விட்ருவாங்க. ஸோ அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் நாட் ஃபார் சில்ட்ரன். ஓகே, அண்ட் இது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். இது உண்மையாக நடக்க போகிற ஒரு விஷயம். மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆர் வெரி ரியல். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் வைல் யூ ஆர் மேனிஃபெஸ்டிங், ஸ்கிரிப்டிங். நிறைய மெத்தட்ஸ் இருக்கா. ஓகே, பட் இது வந்து எவ்வளோ ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியாது. பட் வந்து ஒர்க் ஆகும். இட்ஸ் ரியல், இட்ஸ் நாட் அ கேம். விளையாடக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் உங்கள் கூட இருக்கிறவங்க மாறும்போது உங்கள் தாட் ப்ராசஸும் மாறும். இப்போ நிறைய பேர் வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறதுலாம் ஒரு ட்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் கரியர்னு சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எனக்கு நிறைய காசு கிடைச்சா உட்கார்ற இடத்துலேருந்து எனக்கு காசு கிடைச்சா எனக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்புறம் வந்து அவங்க எந்த தாட்டில் இருக்காங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்களா, இல்லை பயத்தினால இதில் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்களா, எதனால் பண்ணுறாங்க, எவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்காங்க. ஸோ டெஸ்பரேட்டாக இருந்தால் அது வந்து தள்ளி போகும் அந்த மேனிஃபெஸ்டேஷன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து டெஸ்பரேட்டாக இருக்க வேண்டாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் புத்தர் இருக்கார்ல,
அவரை வந்துட்டு ரொம்ப வருஷமே வந்து தபஸ்யாலே இருந்தார். ஓகே. ஹி வாஸ் சிட்டிங் அண்டர் தட் பேனியன் ட்ரீ. ரொம்ப வருஷமா உட்காந்துட்டே இருந்தார். அவர் அந்த எதிர்பார்க்குற அந்த என்லைட்மெண்ட் கிடைக்கல. ஏன்னா அவர் அதை எதிர்பார்த்தார். அந்த டிசைர் அவரை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு உண்மையான என்லைட்மெண்ட்டே கிடைச்சது. ஸோ அதை வந்து நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஒரு சிகில் போடுறீங்களா, ஒரு சிஜில், அதை போட்டுட்டு வருமா வருமா நான் எதிர்பார்த்தது வருமா வருமான்னு யோசிச்சுட்டே இருக்கிறது, அந்த சிஜிலை போய் பார்க்கறது. அது ஆக்சுவலி வந்து ஒரு இடத்துல போட்டு வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். இன்டென்ஷன்ஸ் போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. திரும்ப போய் பார்க்கக்கூடாது. அது அவங்க எப்போ கிடைக்கும் அப்படின்ற அந்த தாட்லேயே போய் பார்ப்பாங்க அந்த சிஜில. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டிங் பேப்பர் திரும்ப வந்து ரீக்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ரீக்ரெட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ எப்போ உங்ககிட்ட வந்து சேரும்? சேரும்போது உங்களுக்கு வந்து ஏன்னா வந்ததும் வராமல் அப்படி இருக்கும். எல்லாம் மிக்சிங்காக இருக்கும், கன்ஃபியூசிங்காக இருக்கும். அப்புறம் நான் ஏன் இதை ஆரம்பித்தேன் முதல்ல அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஓகே. அதெல்லாம் ரொம்ப பார்த்து தான் பண்ணணும். ஒரு ஐடியாவுக்கு வாங்க, ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வாங்க, ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். அப்புறமா நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி எழுதணும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு எழுதி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரிஜினல் பேப்பரில் வந்து எழுதுங்க. சும்மா வந்து போய் இது கிறுக்கிட்டே இருக்க முடியாது, மாற்றிட்டே இருக்க முடியாது. எழுதின பேப்பர்லேயே திரும்ப அடித்து எழுதிட்டு இருக்க முடியாது. கரெக்டாக? இதை அதை நிறைய பேர் பண்ணுறாங்க. அதுதான் சொல்கிறேன். அப்படி பண்ணினால தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம தள்ளி போகுது. டெஸ்பரேட் எனர்ஜி, கான்ஃபிடென்ஸ் இல்லாத எனர்ஜி, அப்புறம் என்னது கான்ஃபிடென்ஸ் இல்லாத எனர்ஜி, அப்புறம் மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி பயன்படுத்த போகிறோம், அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியலன்னா அது போயிடும். ஓகே. அப்போது அது கிடைச்சி என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி இருக்கும். கல்ல கண்டா நாயக்கானா, நாயக்கண்டா கல்லக்கானோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. This is the energy for today. I will be ending this with one angel card reading as guidance. Let's see that. Okay, so உங்களுக்கான கைடன்ஸ் வந்து ஜஸ்ட் பி ஹாப்பி. அப்புறம் நிறைய சப்ளிமினல்ஸ் இருக்குது. இந்த ஹேர் கேருக்காகவும் நீங்களும் அதுக்கான எஃபர்ட்டும் போடணும். அந்த சவுண்டு வைப்ரேஷன்ஸ் மட்டும் கேட்டுட்டு இருந்தால் பத்தாது. நீங்கள் அதுக்கான எஃபர்ட்டும் போடணும். அப்போ தான் வந்து ஈக்குவலாக கேட்டலிஸ்டிக்காக அது ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. நீங்கள் யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான் சப்ளிமினல்ஸ், பைனாரல் பீட்ஸ் எல்லாம். இட்ஸ் நாட் அது மட்டுமே பண்ணால் போதுன்ற மாதிரி கிடையாது. ஓகே. ஸோ அதனால் நீங்கள் வந்து சைடில் நீங்கள் எஃபர்ட்டும் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் வந்துட்டு ஜஸ்ட் பி ஹாப்பி, லிவ் இன் த மூமெண்ட். ஓகே. அண்ட் அந்த தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது இந்த தண்ணி இல்லை, புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த தண்ணி இல்லை, வாட்டர் பாடி, இன்னும் ஸோ அந்த பீச்சுக்கு போகிறது, அப்புறம் டேக்கிங் எ பாத், ஹெர்பல் பாத், இல்லை மெடிடேட்டிவ் பாத். ஓகே. ஸோ அந்த மாதிரி. அப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறது, அதெல்லாமே வந்து வித் இன்டென்ஷன்ஸோடு செஞ்சிங்கன்னா தட் இஸ் ஆல்சோ மேனிஃபெஸ்டேஷன். அதுவுமே ஒர்க் அவுட் ஆகும். அந்த மெத்தட் கூட ஒர்க் அவுட் ஆகும். யூ வில் ஃபீல் அ கிளாரிட்டி கிடைக்கணுன்றதுக்காகவே சம் பீப்புள் யூஸ் தட் மெத்தட். அப்புறம் வந்து ஒரு பவுலில் வந்து வாட்டரை வச்சுட்டு உங்கள் பெட்டுக்கு பக்கத்தில் வச்சுட்டு, பட் யூ ஹாவ் டு க்ளோஸ் அ போர்ட்டல். ஏன்னா அது ரிஃப்ளெக்டிவ் பாடி இல்லையா? ஸோ அதுலேருந்து ஏதாவது நெகட்டிவ் வந்தாலும் வரலாம். ஸோ யூ ஹாவ் டு சே அ ப்ரொடெக்ஷன் ப்ரேயர் லைக் ஆல் த எல்லா புனித நீரும் இந்த நீரில் வாசம் செய்யட்டும் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பவுலில் இருக்கிற வாட்டரில் சொல்லிவிட்டு, அண்ட் யூ ஹாவ் டு க்ளோஸ் த போர்ட்டல் பிகாஸ் இட்ஸ் அ ரிஃப்ளெக்டிவ் பாடி. ஹவு டு க்ளோஸ் போர்ட்டல் அப்படின்றது இந்த சேனலில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அது ஷார்ட்ஸில் இருக்குது, அதை போய் பாருங்கள். அதை பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் தூங்க போகணும். ஓகே. அப்புறம் டோன்ட் ஃபர்கெட் டு க்ளோஸ் யுவர் மிரர்ஸில், அதெல்லாம் பண்ணிடுங்க. அதை பற்றி நான் போட்டிருப்பேன். அது வந்து எல்லாமே என்னோடய சேனல்லே இருக்குது, அதை போய் பாருங்கள். ஸோ யூ ஒன்ட் கெட் எனி நைட் மேர்ஸ். ஓகே. அதுவும் சொல்லிட்டேன். அண்ட் அதை வச்சு அதுக்கு என்ன பர்பஸ்? போலில் தண்ணி வச்சாச்சு, போர்ட்டல் க்ளோஸ் பண்ணியாச்சு. பட் வாட் இஸ் த பர்பஸ்? கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு தான். உங்களுக்கான கிளாரிட்டி உங்களோட ட்ரீம்ஸில் கிடைக்கும். ஓகே. அதுக்கு தான் யூ ஹாவ் டு செட் தட் இன்டென்ஷன். சும்மா நான் பவுல் வச்சுட்டே நீங்கள் சொல்கிற மாதிரி போர்ட்டல் க்ளோஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான், நான் படுத்துட்டேன், அப்புறம் கிளாரிட்டி கிடச்சிருவேன் கனவுல அப்படின்னா, நோ, யூ ஹாவ் டு செட் த இன்டென்ஷன். ஓகே. இன்டென்ஷன் ஷுட் பி ஸ்ட்ராங், இட் ஷுட் பி கிளியர். அட்லீஸ்ட் அந்த இன்டென்ஷன் கிளியராக கொடுங்க. அப்படியே மிக்ஸ்டு சிக்னல்ஸாக கொடுத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஐம் ஜஸ்ட் நாட் உங்ககிட்ட வந்து கிளியரான ஒரு கன்வே கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். நாட் ட்ரைங் டு டிஸ்டர்ப் தட்
clarity that you already have. Okay. அப்புறம் உங்களுக்கு இந்த ஃபெரிஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் அப்புறம் அவங்கள உதவி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் மர்மெய்ட் எனர்ஜி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், டால்ஃபின் எனர்ஜி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். டெஃபினெட்லி டோன்ட் ட்ரை ஷ்ரூம்ஸ். ஓகே, நிறைய பேர் வந்து சப்ஸ்டன்ஸ் யூசேஜ் ஷ்ரூம்ஸ் வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு they'll go to trance. அதில் வந்து ஐ கேன் டாக் டு மை காடு ஸ்பிரிச்சுவல் டீம் அவங்ககிட்ட நான் அப்படி பேசுகிறேன் அப்படின்னு அது ஒரு மெத்தடு. பட் அதை செய்ய வேண்டாம். ஓகே, யூ வில் பி அடிக்டட். there are two sides of a coin. Don't go for that. Don't go for substance abuse. Okay. அப்புறம் நிறைய தண்ணி குடிங்க. ஓகே, லிவ் இன் த மூமெண்ட். ஃப்யூச்சர் பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ப்ரெசன்ட் மூமெண்ட்டை போயிட்டே இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் என்ன லெசன் லேர்ன் பண்ணணும், அது எதுக்காக உங்கள் லைஃப்பில் வந்திருக்கு ப்ரெசன்ட் மூமெண்ட், அங்கே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அது ரொம்பவே முக்கியம். அதுதான் வந்து உங்களோட ஃப்யூச்சரை தீர்மானிக்கும். ஸோ அதை கொஞ்சம் லிவ் இன் த மூமெண்ட் அண்ட் ஸ்டே கிரவுண்டட். ஓகே, லிவிங் இன் த மூமெண்ட் இஸ் ஆல்சோ கிரவுண்டிங். ஓகே, உங்களை வந்து ஒரு ஸ்டெபிளைஸ் பண்ணி நிற்க வைக்கும். இல்லாட்டி அங்கே இங்கேன்னு எங்கேயாவது மிக்சட் எனர்ஜியை நீங்கள் போவீங்க. யுவர் கான்சன்ட்ரேஷன் வில் கெட் ஸ்கேட்டர்ட். ஓகே, அப்புறம் ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நிறைய மேனிஃபெஸ்டேஷன் ஒன்றா பண்ணக்கூடாது. லைக் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு ஒரே இடத்துல மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடாது. ஒன் பை ஒன் போங்க. ஓகே, ஏன்னா இல்லாட்டி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம் வந்துட்டு நான் பாஸ் பண்ணணும், இந்த எக்ஸாமில் நான் இவ்வளோ வாங்கணும், அந்த எக்ஸாமில் நான் இவ்வளோ வாங்கணும். ஸோ எல்லாமே எக்ஸாம் பொறுத்து ஒரே சப்ஜெக்ட் இல்லையா, எக்ஸாம்ன்ற அந்த கான்செப்ட் சொல்கிறேன். அப்படி நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும். எக்ஸாம் ஒன்று போட்டு எனக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி வேணும், நான் உடனே எனக்கு வேலை கிடைக்கணும். ஸோ இது எக்ஸாமுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஃபினான்ஷியல் இது. அப்புறம் எனக்கு ஹேர் நல்லா பளபளன்னு வரணும். அப்புறம் வெயிட் மேனேஜ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் என்னது, ஐ ஷுட் பி வெரி டிசைரபிள் டு அதர் பீப்புள் அப்படின்ற மாதிரி. ஸோ அஞ்சுமே வேறு கான்செப்ட்ஸ் இல்லையா. ஸோ அப்படி போகும்போது உங்களோட எனர்ஜி ஸ்கேட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு தடவை அப்படி பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி பிரித்து வச்சுட்டு அதை வந்து அப்படியே ரொட்டீன் மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ வந்து எனர்ஜி ஸ்கேட்டர் ஆகாது. இந்த நாளைக்கு எக்ஸாமுக்கு, இந்த நாளைக்கு இது அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஹேவ் ஸோ மெனி மேனிஃபெஸ்டேஷன் வேணும் அப்படின்னா அப்படி பண்ணுங்கள். இல்லை ஒன்று தான் இப்போதைக்கு ஒன்று பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா வெரி வெல் கான்சன்ட்ரேட் ஆன் எக்ஸாம் or whatever is important to you at that moment. ஓகே, ஸ்கேட்ரு பண்ணிங்கன்னா எனர்ஜியை அந்த இது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஓகே, பட் இட் வில் ஒர்க் அவுட், பட் ரொம்ப லேட் ஆகும். அண்டு மேஜிக் வந்து இன்ஸ்டண்ட்டாக நடக்காதுப்பா, அதுக்கு இட் வில் டேக் சம் டைம். ஓகே, இது வேணும் ஜிம் பூமா சொன்ன உடனே டக்குன்னு மெட்டீரியலைஸ் ஆகிற மாதிரி கிடையாது. இட் வில் டேக் சம் டைம். அந்த மாதிரி ஒரு டைமுக்கு இட் இஸ் நாட் வெரி ஃபார். பட் வந்து இப்போதைக்கு ஆஸ் யூர் பிகினர் ஆர் இன்டர்மீடியட்டாகவே இருந்தாலுமே யூ கேன் டூ திஸ். ஓகே, அதில் வந்து இப்போவே கிடைச்சாகும், இப்போவே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் கண்ட்ரோல் த சிச்சுவேஷன் ஹவ் இட் கம்ஸ் டு யூ. ஸோ தட் இஸ் ஆல்சோ ப்ராப்ளம் ஹியர். Okay, I hope the selves love and light blessed me, and consider subscribing, liking, sharing, commenting, and push the notification button for more such amazing videos. Thank you.